வணக்கம். நான் உங்க முத்துக்குமாரி. இந்த வீடியோல நாம 12 ராசிக்கான ஆங்கில மாத ராசி பலன் மார்ச் மாசத்துக்கு பார்க்க போறோம். 12 ராசிகள் வரிசையில இப்ப நம்ம பார்க்க போற ராசி கடைசி ராசியான மீன ராசி. ஓகே. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை மறக்காம கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ப்ராப்பராக நோட்டிஃபை ஆகும். சரி, ஓகே. மீன ராசி ராசிநாதன் குரு தான். அவர் வந்து ஒரு வருட கிரகம். அவர் வந்து மாதம்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆக போகிறதில்ல, வருஷத்துக்கு ஒருக்க தான் மாற போகிறாரு. மேஷத்தில் இருக்கிறாரு. மே 1 ரிஷபத்துக்கு போக போகிறாரு. மாசக்கோள்கள் வந்து 4 இருக்குது. எதெல்லாம்னா சூரியன், புதன், சுக்ரன், செவ்வாய். இந்த 4 கோள்களுமே இந்த மாதம் வந்து டிரான்சிட் ஆகிருக்கு, அதாவது இடம் பெயர்ந்திருக்கு. அப்போ ஏற்கனவே இயர்லி ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம ஆங்கில புத்தாண்டு ராசி பலன் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த மந்த்லி ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து எப்படி வந்து அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண போகுது, கியூமுலேட்டிவாக என்ன மாதிரியான பலன்கள் வந்து மீன ராசிக்காரங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு செக்டாருக்கும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். பொதுவாக மீனத்துக்கு வந்து இது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கக்கூடிய ஒரு மாதம் தான். நல்ல மாதம் தான். ஏன்னா பாசிட்டிவ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான பாசிட்டிவான விஷயங்கள், லைஃப்பில் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுற விஷயங்கள்லாம் ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்குது. தேவையில்லாத சின்ன சின்ன விஷயங்கள் தான் நெகட்டிவாக இருக்குது. ஸோ அது ரெண்டுமே என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். அந்த பாசிட்டிவை அதிகப்படுத்திக்கோங்க, அந்த நெகட்டிவாக குறைச்சிக்கோங்க. நெகட்டிவாக பாசிட்டிவாக கூட நீங்கள் மாற்றிக்கோங்க. ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு செக்டாருக்கும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு தொழில்னா என்னது? பிஸ்னஸ். நாமளே பண்ணக்கூடிய ஒரு விஷயம். யார்ட்டையும் நான் வேலை செய்யலை, நானாக ஒரு முதலாளியாக இருந்து ஒரு தொழில் பண்ணிக்கிறேன். எனக்கு எப்படி இருக்கும்? சூரியன் தான் 6ஆம் அதிபதி, உட்கார்ந்துட்டுருக்கிறது சனியோட, இல்லையா? ஸோ மே மந்த் வரைக்கும், இந்த மந்த்து நல்லா இல்லை கண்டிப்பாக தொழிலுக்கு. நல்லா இல்லைன்னா என்னங்க என் பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுமா, நான் இழுத்து மூடிடுவேனான்லாம் கேட்காதீங்க. கண்டிப்பாக அப்படி நடக்காது. நீங்கள் இருக்கிறத இருக்கிறபடியே கொண்டு போங்க. ஏதாவது ஒரு புது முயற்சி பண்ணுறேன், புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஒரு கடை வச்சுருக்கேன், இன்னொரு கடையை நான் ஓப்பன் பண்ணுறேன்னா அந்த 2வது ஓப்பன் பண்ணுற கடையில் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இப்போ புதுசாக எதை தொடங்குறீங்களோ அது நாளைக்கு உங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்க போகுது. அதனால் இருக்கிறத எக்ஸிஸ்டிங்கை அப்படியே கொண்டு போங்க. பார்ட்னர்ஷிப்பை தயவு செஞ்சு போட்டுறாதீங்க. ஏன்னா ஏற்கனவே புதன் ராகுவோட மாற்றாரு. குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு தான் பார்ட்னர்ஷிப் நான் ஓகேன்னு சொல்லியிருக்கேன். அந்த வகையில் மீன ராசிக்கு பார்ட்னர்ஷிப் நல்லதே கிடையாது. அல்லது நான் ஒரு வேலையில் இருக்கேன், என் வேலையை விட்டுட்டு நான் பிஸ்னஸில் இறங்க போகிறேங்கிற ஒரு விஷயமும் இப்போ வேண்டாம். அதே மாதிரி இன்னொன்று பண்ணாதீங்க, கடன் வாங்கி பிஸ்னஸ் ஆரம்பிக்காதீங்க. பொதுவாக கடன் வாங்காமலாம் எல்லோரும் கை காசை போட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியாது. பிஸ்னஸ் இஸ் ஆல் அபவுட் ரொட்டேஷன். ஆனால் இந்த மாதம் வேண்டாம். இந்த மாதம் வந்து நான் கடன் வாங்கி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் வேண்டாம். பிஸ்னஸ்க்கு வந்து சுமாராக தான் இருக்குது. பட் இந்த சூரியன் வந்து டிரான்சிட் ஆயிடுவார். மீனத்துக்கு வந்து 2 வாரத்துக்கு அப்புறம் டிரான்சிட் ஆனாலும் ராகுவோட தான் இருக்கிறாரு. மே மந்த்து தான் ரொம்ப நல்லாயிருக்கு. மே மந்த்லேருந்து உங்கள் பிஸ்னஸ் நல்லா இருக்க போகுது. ஏன்னா சூரியன் அடுத்து ட்ராவல் பண்ண கூடிய 180 டிகிரிஸும் ரொம்ப ஃபேவரபுளாக தான் இருக்குது. அடுத்து ஒரு 6 to 7 மந்த்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்க போகுது பிஸ்னஸ்ஸு. அதனால் இப்போ வந்து இந்த சுணக்கத்தை நினச்சி நீங்கள் ரொம்ப ஒரி பண்ணிக்க வேண்டாம். சரி, தொழில் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டீங்க. நாங்கள் வந்து ஒர்க்கிங் கம்யூனிட்டி, நாங்கள் ஒர்க்கிங் பீப்புள். எங்களுக்கு எப்படி இருக்கும்? வேலையில் இன்க்ரிமெண்ட். முன்ன வாங்கின சம்பளத்தோடு நான் நல்ல சம்பளம் தான் வாங்குகிறேன். என் சம்பளத்துலலாம் நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. நல்ல பே கொடுக்குறாங்க என்னோடய ஆஃபீஸில், என் கம்பெனியில். ஆனால் ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனே எனக்கு இல்லையே, ஒரு திருப்தியே இல்லையே. ஆனால் சம்பளம் வாங்குறேனாலும் நிறைய வேலை பார்க்குறேனே, வாங்குகிற சம்பளத்துக்கும் மிச்சமாக நான் வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன். டே அண்ட் நைட்டு ஒர்க்கை தவிர்த்து எனக்கு என்னை பற்றி நினைக்க கூட டைம் சரியில்லை அப்படின்னு ஓடிட்டு இருந்த மீன ராசிக்காரங்க இந்த மாதம் கொஞ்சம் மூச்சு விட முடியும். 2nd வீக்கு மேலே. ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. பட் 3rd and 4th வீக் இஸ் எக்ஸலண்ட். கண்டிப்பாக வந்து நல்லா இருக்க போகிறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த ஒர்க்கை வந்து ஒரு கொஞ்சம் என்ஜாய் பண்ண பழகுங்க. கொஞ்சம் அது போர் அடிக்கும் உங்களுக்கு. ஏன்னா ஒரு போரியாக ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பீங்க ஒர்க்கை நினச்சி. என்னடா இதான் நம்ம பொழப்பா, எந்திக்கணும், வேலைக்கு போகணும், சாப்பிட்ணும், தூங்கணும், இதே நம்ம பொழப்பா இருக்கேன்னு நினச்சி ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டோட போரியாக இருப்பீங்க. ஏன்னா ராகு வந்து ராசியில் இருக்கும்போது ஒரு டிசப்பாயின்மெண்ட், ஒரு போரிங்னஸை தான் கொடுப்பாரு. அப்போ அதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு ஒரு ஆட்டிடியூட் சேஞ்ச் பண்ணிட்டு கொஞ்சம் அதை சேலஞ்சாக, கொஞ்சம் எப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக உங்கள் ஒர்க் என்விரான்மெண்ட்டை வச்சுக்க முடியும். சின்ன சின்ன பிரேக்ஸ் எடுங்க, ஃப்ரெண்ட்ஸோட அப்பப்போ அவுட்டிங் போங்க. ஸோ உங்களை நீங்களே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க அப்பப்போ. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப அவசியம் இந்த பீரியடில். ஏன்னா மைண்டு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ரெஃப்ரெஷ்டாக இருந்தால் தான் உங்களோட எல்லா வேலையும் நீங்கள் எந்த அளவுக்கு எவ்வளோ நேரம் வேலை பார்க்குறீங்கிறத விட அந்த குவாலிட்டி ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆகுது. குவான்டிட்டி நல்லாயிருக்கு, ஆனால் குவாலிட்டி எஃபெக்ட் ஆகுது. அந்த குவாலிட்டி ஆஃப் ஒர்க் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இல்லையா? அதுதான் உங்களை அடுத்த லெவலுக்கும் கொண்டு போகும். ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்க, வேலை பிஸ்னஸ்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டீங்க. எனக்கு வந்து கல்யாணம் எப்படி இருக்கும், நான் கல்யாணம் பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாம். என்ன ரீசன்னா, 2ல் குரு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. அந்த 7ஆம் அதிபதி புதன் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தார். இப்போ வந்து ராகுவோடு இருந்தாலுமே லக்னத்துக்கு, அதாவது ராசிக்கு வந்துட்டார். அப்போது உங்களோட பார்ட்னரை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு நல்ல மந்த்து தான். போன மாதமுமே திருமணத்துக்கு நல்லா தான் இருந்தது. அதே மாதிரி இந்த மந்த்து திருமண பேச்சுவார்த்தை, பொண்ணு பார்க்குறது, மாப்பிள்ளை பார்க்குறது,
அல்லது என்கேஜ்மெண்ட், மேரேஜ் இந்த மாதிரி ஏன்னா எல்லா விஷயங்களுக்கும் இந்த மந்த்துமே ஃபேவரபுளான மந்த்து தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை பர்ஸ்யூ பண்ணலாம், எந்த டவுட்டுமே இல்லை. அதே மாதிரி இந்த பீரியடில் நடக்கக்கூடிய அலையன்ஸுமே வந்து ஒரு நல்ல அலையன்ஸாக உங்களுக்கு இருக்கும். அது கோச்சாரத்தை மட்டுமே வச்சு நம்ம முடிவு பண்ணிட முடியாது. உங்கள் ஜாதகத்தையும் நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. ஏன்னா மேரேஜ் மேட்சிங்க்கு ஜாதக பொருத்தம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வந்து தயவு செஞ்சு எதில் காம்ப்ரமைஸ் பண்ணாலும் யாருமே அதில் மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணியே நிறைய மேரேஜஸ் வந்து ப்ராப்ளமேட்டிக்காக ஆகுது. அதை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது வந்து நல்ல விஷயம் கிடையாது. பண்ணியும் ஏன் ப்ராப்ளமேட்டிக்காக ஆகுதுன்னா தப்பான ஆஸ்ட்ராலஜர்ஸை பார்த்துருப்பீங்க. ஆஸ்ட்ராலஜி இஸ் ட்ரூ, ஆல் த ஆஸ்ட்ராலஜர்ஸ் ஆர் நாட் ட்ரூ. ஸோ ஒரு நல்ல எஃபிஷியன்ட் ஆஸ்ட்ராலஜராக பார்க்க வேண்டியது அவசியம். ஏன்னா எப்போவுமே எல்லாமே நம்ம பிளானட்டரி மூவ்மெண்ட்ஸை பொறுத்து தான் நடக்குது. சரி, ஓகே. இப்போ வந்து மேரேஜ் வந்து நடக்கும்ட்டீங்க. சைல்டு பர்த் வந்து எப்படி இருக்குது? 5ஆம் இடம் வந்து நல்லா இருக்குது. 5ஆம் அதிபதி சந்திரன் வந்து மோஸ்ட் ஆஃப் த டேஸில் வந்து பாசிட்டிவாக இருக்கிறாரு. ஸோ சைல்டு பர்த் வந்து 100% பாசிட்டிவ். எனக்கு பெண் குழந்தை தான் வேணும்னு நிறைய கப்பல் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும் இல்லையா? பெண் குழந்தைகள் தான் வேணுங்கிற ஆசை உள்ள கப்பலுக்குலாம் அதே பெண் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் ரொம்ப அதிகமாக இருக்குது. சரி, ஓகேங்க. குழந்தை நல்லாயிருக்கு, எனக்கு பிறந்த குழந்தை இருக்குது, என் பையன் என் பொண்ணு எப்படி இருப்பாங்க? நல்லா இருக்க போகிறாங்க. ஏன்னா சந்திரன் நல்லா இருக்கிறதுனால குழந்தைங்களை நினச்சி நீங்கள் பெருமைப்படக்கூடிய, சந்தோஷப்படக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக நடக்க தான் போகுது. சரி, தொழில் நல்லாயிருக்கு, வேலை நல்லாயிருக்கு, திருமணம் ஆயிரும், குழந்தை பிறந்துடும். ப்ராப்பர்ட்டி வாங்கலாமா? ப்ராப்பர்ட்டியில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாமா? புதன் ராகு சேர்க்கை, டாக்குமெண்ட்ஸில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ரொம்ப கவனமாக இருங்க. கையெழுத்து போடுறதுல கவனமாக இருங்க. ஈவன் ஒரு செல்லான் ஃபில் பண்ணி கொடுக்குறீங்க, ஒரு பேங்க் செக் கொடுக்குறீங்க, இல்லை வாங்குறீங்கன்னா கூட அதுலேயும் கவனமாக இருக்கணும். பெருசாக ஸ்திர சொத்துக்கள் வாங்குறதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் முடிச்சுக்கலாம். பட் டாக்குமெண்டேஷன்ஸில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கோல்டு பாண்ட்ஸு அல்லது பேங்க்கில் உள்ள உங்கள் பணத்தை டெபாசிட் பண்ணி பாண்ட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. இப்போது ஃபார் இந்த சாவரின் கோல்டு பாண்ட் அந்த மாதிரிலாம் இருக்கும். அல்லது உங்களோட டிஜிட்டல் கோல்டு, இந்த மாதிரி டிஜிட்டலாக கோல்டெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறது. முக்கியமாக மீனத்துக்கு வந்து மித்த எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸை விட கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இந்த மந்த் நல்லாயிருக்கும். பொதுவாகவே கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. பட் இருந்தாலும் அந்த வாங்குகிறோம், அந்த தங்கத்தை நம்ம எப்போ விற்கிறோமோ அதுதான் நம்மளை பெனிஃபிட் பண்ண போகுது. அப்போ இப்போ வாங்குகிற தங்கத்தை நீங்கள் நல்ல ஒரு ஹைப் இருக்கக்கூடிய டைமில் விற்று அதனால் பெனிஃபிட் ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு நிரம்பி இருக்குது. சரி, நாங்கள் மீனராசி, நாங்கள் அப்ராடில் இருக்கோம், எங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஏன்னா சனி அங்கேயே ஆட்சியாக இருந்தாலும் கூட பாவ கிரகங்கள் நிறைய வந்து மிக்ஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால தொழில், வேலை, திருமணம்னு எல்லா விஷயத்துலையும் ஒரு சின்ன சின்ன முடக்கங்கள் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அது இன்னும் 1 மந்த்துக்கு கொஞ்சம் கண்டினியூ ஆகும். கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு இந்த 1 மந்த் பொறுத்துக்கோங்க, சரியாகும். நெக்ஸ்ட் மந்தில் பிளானட்டரி பொசிஷன்ஸ் எல்லாம் மாறுது. சந்திரன் மட்டும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிறாரு. ஸோ 5ஆம் இடம் பாசிட்டிவாக இருக்கிறதுனால இப்போ ரொம்ப நாளாக வெளிநாட்டில் இருக்கேன், ஊருக்கு வந்தே ரொம்ப நாளாச்சு, கொஞ்சம் வந்துட்டு போகலாமா, என் சொந்தத்தெல்லாம் பார்த்துட்டு கூட கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்துட்டு போகலாமான்னா அதுக்கான ப்ராப்தம் இருக்குது. ஸோ ரொம்ப நாள் அப்ராட்டில் இருந்தவங்க கொஞ்ச நாள் வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போங்க. அதுக்கான மாதம் நல்ல மாதம் தான். ஒர்க் பார்த்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட்டு 2 வீக்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். புது வேலை கூட கிடைக்கும். ஈவன் நீங்கள் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி உங்கள் பிஸ்னஸையும் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். ஆனால் ட்ரேடிங்கில் மட்டும் பொதுவாகவே மீனராசிக்காரங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், உள்நாட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், ட்ரேடிங்கில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா ட்ரேடிங்குக்கு அந்த அளவுக்கு ஃபேவரபுளாக இல்லை இந்த மந்த்து. சரி, ஓகே. நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், எங்களுக்கு எப்படி இருக்க போகுது? ராகு ராசியில் இருந்தாலுமே புதன் 4ஆம் அதிபதியும் வந்து ராசியில் ராகுவோட உட்காந்துட்டு இருக்கிறதுனால ஒரு லெத்தாஜிக்னஸ் அப்படிங்கிறது ஸ்டடியில் வந்துடும். பார்த்துக்கலாம், இன்றைக்கி இல்லைன்னா என்ன, நாளைக்கு படிச்சுக்கலாம், நாளைக்குங்கிறப்போ நாளான்னைக்கு, இன்று போய் நாளைவா, இன்று போய் நாளைவான்னு அது அப்படி ப்ரொகாஸ்டினேஷன் போயிட்டே இருக்கும். கொஞ்சம் அப்போ அந்த தள்ளி போடக்கூடிய டெண்டன்சியை மறந்துட்டு அப்பப்போ முடிக்க உங்கள் சிலபஸையோ உங்கள் போர்ஷன்ஸையோ அப்பப்போ படிங்க, அப்பப்போ முடிங்க. அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு படிக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு சக்ஸஸ் ரேட் ரொம்ப நல்லாயிருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு நிறைய பேர் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மந்த் நீங்கள் அதாவது அப்ளை பண்ணக்கூடிய ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நல்லா படிங்க. பிளானட்டரி பொசிஷன்ஸ் அந்த டைம் வந்து நல்லா இருக்கும்போது அதை நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்க வேண்டியது வந்து ரொம்ப அவசியம். ஸோ இப்போ இந்த மந்தில் மீன ராசிக்கு பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். இதில் பாசிட்டிவ்ஸ் எல்லாத்தையும் அப்படியே ஆக்டிவேட் பண்ணிவிட்டு நெகட்டிவ்ஸையும் பாசிட்டிவாக மாற்றி 100% ஹாப்பியாக ப்ரொடக்டிவாக இந்த மந்த்தை நீங்கள் கொண்டு போவீங்கன்னு நான் நம்புகிறேன். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது வெறும் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். இது ஒரு பொது பலன். இது அப்படியே உங்களுக்கு மேட்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா உங்கள் ஜாதகம்ங்கிறது ஒரு சுய ஜாதகம்ங்கிறது இருக்குது. இந்த பலன்களும் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இது உங்கள் ராசி அடிப்படையில் தான் நம்ம சொல்லியிருக்கோம். அப்போது இந்த பலன் அப்புறம் கோச்சாரம் இது ரெண்டும் சேர்த்து தான் கியூமுலேட்டிவாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு ஹாரோஸ்கோப் கன்சல்டேஷன் வேணும்னா கீழே கொடுத்துருக்க என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான லைஃப் ஸ்டைல் ரெமடிஸ் நம்ம கொடுப்போம். அப்போ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்கள் லைஃப் ரொம்ப பாசிட்டிவாக மாறுறதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம்.
இதை வந்து நிறைய கிளைண்ட்ஸ் ஃபாலோ பண்ணி நிறைய பாசிட்டிவான நம்பர் ஆஃப் ரிவ்யூஸ்க்கு அப்புறம் தான் அதை நான் இன்னும் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி பெனிஃபிட்டை நீங்களும் அடையணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட் மீனம். நன்றி, வணக்கம்.